பிரான்சில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் பயிலும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாட்டு மாணவர்கள் தங்களுக்கான குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் மாத வருமானம் குறித்து அதிக ஆதாரம் காட்ட வேண்டும். இதற்கான புதிய குறைந்தபட்ச வருமான வரம்பு தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்ட அரசாணையில் இந்த மாற்றத்தை அமுல்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் தங்களின் மாத வருமானம் பிரான்சின் மொத்த குறைந்தபட்ச ஊதியத்தில் குறைந்தது 47% இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது மாதத்திற்கு சுமார் 877.50 யூரோ ஆகும். நிர்வாக அதிகாரிகள் மாணவர்கள் தங்கும் திறனை மதிப்பிட இந்த அளவுகோலை பயன்படுத்துவார்கள். வருமான வரம்பு அதிகரிக்கப்பட்டாலும் மாணவர்கள் தங்களது படிப்பின் போது பகுதி நேரமாக வேலை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டுக்கு 60% வரை வேலை நேர வரம்பிற்குள் பணிபுரிந்து தங்களது தனிப்பட்ட வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த வருமானம் குடியிருப்பு அனுமதிக்கு தேவையான அடிப்படை நிதி ஆதாரமாக கருதப்படாது. 2026-2027 கல்வியாண்டு முதல் பிரான்சில் பொது பல்கலைக்கழகங்களில் பயிலும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கமைய இளங்கலை பட்டப்படிப்பிற்கு ஆண்டுக்கு 2895 யூரோ மற்றும் முதுகலை பட்டப்படிப்பிற்கு ஆண்டுக்கு 3941 யூரோ கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது சேர்க்கை சான்றிதழ் மற்றும் சமூக பாதுகாப்பு காப்பீட்டு ஆவணங்களுடன் இந்த புதிய வருமான ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் பிரான்சில் உயர்கல்வி பயிலும் அனைத்து வெளிநாட்டு மாணவர்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.